அப்பா, என்னப்பா எதுனா பேசணுமா? பொன்னுரங்கம், நீ இப்போ உடனே என் கூட சிங்கப்பூருக்கு வரணும். என்னப்பா விளையாடுறீங்களா? சீரியஸா தான் சொல்றேன். இங்க இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே தூக்கி போட்டு நீ மட்டும் தனியா என் கூட சிங்கப்பூருக்கு வர. இல்லப்பா, என்னால வர முடியாதுப்பா. தப்பர், நானும் உன்கிட்ட பல தடவை சொல்லி பார்த்துட்டேன். அன்பா சொல்லிட்டேன், ஆசையாவும் சொல்லிட்டேன். நீ இப்ப வரலன்னு சொன்ன, எனக்கு வேற வழி இல்ல. எனக்கு நீ வேணும். இப்ப நீ என் கூட வரல, இத பார், இப்ப நீ என் கூட வரல, உன்னை சுற்றுவேன். அது மட்டும் இல்ல, உன்னை சுட்டுட்டு நானும் என்ன சுட்டுக்கிட்டு செத்து போயிடுவேன். இப்ப வரியா இல்லையா சொல்லு? வரமாட்டேன். நீங்க என்னைய சுட்டாலும் நான் சக்தியை விட்டு வரமாட்டேன். ஏய், வேணா பொன்னுரங்கம், என் கூட வந்து. நான் புள்ள பாசத்துல அப்படியே வெறியா இருக்கேன். இதே உங்க புள்ள பாசமா? துப்பாக்கி எடுத்து வச்சு மிரட்டினா பாசம் தெரியுமா? பாசம்ங்கிறது தன்னால மனசுல வரணும், அதுவா தோணணும்பா. இந்த மாதிரி எல்லாம் மிரட்டினா இந்த ஜென்மத்துல இல்ல, எந்த ஜென்மத்திலயும் பாசமே வராது. டேய் 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 பொன்னுரங்கம், நான் பண்றது சரியா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு நீ வேணும்டா. உன்னை தவிர எனக்கு வேற எதுவும் வேண்டாம். எனக்கு நீதான்டா வேணும். உன்னோட கொஞ்ச நாள் கூடவே இருந்துட்டு அப்படியே செத்து போயிடலாம் தோணுது. டேய், என் கூட வந்துருப்பா. அப்பா, இல்லப்பா, என்னால சக்தியை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாதுப்பா. பொன்னுரங்கம், எனக்கு வேற வழி இல்ல. நம்ம ரெண்டு பேருமே செத்து போக வேண்டியதுதான். அப்பா, அப்பா, என்ன காரியம் பண்ண துணிஞ்சீங்க மாமா? ஏய் ஏய் சக்தி! ஐயோ சக்தி, அந்த கண்ணை என்கிட்ட கொடு. முடியாது. பெத்த மகனே ஒரு அப்பா சுட்டுக்கொள்ள நினைப்பாங்களா? என்ன காரியம் பண்ண பாக்குறீங்க? நான் நினைப்பேன்டி. நான் பெத்த மகன் எனக்கு இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் இவன் இருந்தா என்ன செத்தா என்ன? மாமா, நீங்க பேசுறது எந்த விதத்திலயும் நியாயம் இல்ல. என்னையும் என் புருஷனை பிரிக்க நினைச்சீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய், என்ன பண்ணுவ? சொல்லு, என்ன பண்ணுவ? என்ன பண்ண முடியும் உன்னால? என் புருஷனை கொலை பண்ண முயற்சி பண்ணவரு என் மாமனார் கூட பார்க்க மாட்டேன். நானே உங்களை சுட்டுடுவேன். ஏய், சுடு சுடு சுடு. ஏய், சுடு சுடு பார்க்கலாம். சக்தி, ஏ பொன்னுரங்கம், என் கூட வர போறியா இல்லையா? மாமா வேண்டாம், நான் சொல்றது கேளுங்க. என்ன கொலைக்காரியா மாத்திடாதீங்க. ஏய், சுடு பார்க்கலாம். வேண்டாம் மாமா. ஏ பொன்னுரங்கம், வாடா மாமா. வாடா. சக்தி, மாமா, என்ன மாமா? சக்தி, என்ன மாமா, என்னாச்சு? ஏன் இப்படி பயந்து போயிருக்கீங்க? அது சக்தி, கனவு சக்தி, ஒரு பயங்கர கனவு. என்ன கனவு? அது எங்க அப்பா என்னைய சிங்கப்பூருக்கு கூப்பிடுறாரு. வரலன்னா சுற்றுவேன்னு துப்பாக்கியை வச்சு மிரட்டுறாரு. நீங்க சுட்டாலும் நான் வரமாட்டேன்னு சொல்றேன். அவரை நீ சுட போகும்போது நீ வந்துட்ட சக்தி. என் புருஷனை நான் விட மாட்டேன்னு சொல்ற. அவரு வலுக்கட்டாயமா என்ன வான்னு கூப்பிடுறாரு. அவரோட கையில இருந்து நீ துப்பாக்கிய பறிச்சு நீ அவரை சுட்டுப்ப. என்ன மாமா இது? நான் உங்க அப்பாவை சுட்டுட்டேனா? ஐயோ, ஏன் மாமா உங்களுக்கு இப்படி ஒரு கனவு? எனக்கு தெரியலையே சக்தி. நீங்க சொன்னது கேட்டது பார்த்தா அவருக்கு ஏதோ ஆபத்து வர மாதிரி எனக்கு தோணுது. எதுக்கும் உங்க அப்பாவை கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. என்ன பாக்குறீங்க? நீங்க இந்த கனவை சொன்ன உடனே எனக்கு மனசே சரியில்லை. உங்க அப்பாக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க தான் அவரை ஜாக்கிரதையா பாத்துக்கணும். அவர் இப்பதான் திருந்தி நல்ல மனுஷனா மாறி சந்தோஷமா இருக்காரு. மகன் மருமகளோட எல்லாம் வாழணும்னு ஆசைப்படுறாரு. அவர் ஆசைய
நாம தான் மாமா நிறைவேற்றி வைக்கணும். உங்க அப்பாக்கு பாதுகாப்பா நீங்க தான் இருக்கணும். இருப்பீங்களா மாமா? இருக்கிறேன் சக்தி, இருக்கிறேன். அக்கா அக்கா வா ஜேம்ஸ், நான் சொன்ன மாதிரி வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பா. அக்கா நீ சொல்லி நான் வராம இருப்பேனா? எங்க வச்சு போட்டு சொல்லணும்? யாருன்னு சொல்லுக்கா. எஸ் பாண்டியன். என்னடா ஷாக் ஆயிட்ட? அக்கா அவர் உன் சொந்த அண்ணனாச்சாக்கா? அண்ணனாவது தம்பியாவது நீ எந்த உலகத்துலடா இருக்க? அக்கா என்னக்கா இப்படி திடீர்னு மாறிட்ட? டேய், என் புருஷனோட சொத்து அத்தனையும் எனக்கு வேணும். என் பொண்ணு நல்லா இருக்கணும், என் பையனும் நல்லா இருக்கணும். எனக்காக இங்க சக்திய பழிவாங்க வந்தவன் சக்தி புருஷன் பொண்ணு ரங்க அவன் பையன் தெரிஞ்சதும் அவங்க பக்கம் சாய ஆரம்பிச்சிட்டான். எனக்கும் என் பிள்ளைக்கு எதிரா சதி பண்ண பாக்குறான். அவனை இதுக்கு மேலேயும் விட்டு வைக்க நான் என்ன முட்டாளா? அக்கா அந்த ஆள் இப்ப எங்க இருக்கான்னு சொல்லு. அவனை சுட சுட முடிச்சிட்டு நான் இப்பவே எஸ்கேப் ஆயிடுறேன். இப்ப வேண்டாம். காலையில அவன் பீச்ல வாக்கிங் போவான், தனியா தான் போவான். அவனை அங்கேயே சமாதி பண்ணிடு. முடிச்சிடுறேன்க்கா. அக்கா நான் கேட்டதெல்லாம் ரெடியா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்கு. காலையில கார் வந்துரும். இந்தா நீ கேட்ட பணம். அக்கா அப்புறம் நான் உன்கிட்ட ரொம்ப முக்கியமானது கேட்டேன். அது எங்க? அதுவும் ரெடியா இருக்குடா. இந்தா. அக்கா நீ ரொம்ப உஷாராதாங்க இருக்க. உன் கையில படக்கூடாதுன்னு துப்பாக்கிய துணி சுத்தி எடுத்துட்டு வந்திருக்க. நீ பயங்கர புத்திசாலிக்கா. பின்ன நான் என்ன முட்டாளா? அக்கா இது போதுக்கா. காலையில பாரு நீ சந்தோஷப்படுற மாதிரி நல்ல தகவல் சொல்றேன். சொல்லு. 9 8. ஐயோ மாமா பாத்து. என்ன மாமா அது? பாத்து போக கூடாதா? இப்படி இடிச்சுப்பீங்க. என்ன மாமா ரொம்ப வலிக்குதா? உள்ள வாங்க மாமா, கொஞ்சம் உட்கார்ந்துட்டு போங்க. நான் உங்களுக்கு தண்ணி கொண்டு வரேன், வாங்க. இந்தாங்க மாமா, தண்ணி குடிங்க. இந்தம்மா உட்காருங்க மாமா. நீங்க வாக்கிங்லாம் இன்னைக்கு போக வேண்டாம். எனக்கு என்னமோ சகுனமே தடையா இருக்கு. எனக்கு சென்டிமெண்ட்லாம் பாக்குற பழக்கம் இல்லம்மா. MBA படிச்ச பொண்ணு, ஒரு பெரிய கம்பெனிக்கு MD. நீ கூடவா இதெல்லாம் நம்புற? மாமா, என்னதான் படிச்சிருந்தாலும் பெரியவங்க சொல்ற பழக்க வழக்கங்கள்லாம் மாத்த முடியுமா? நீங்க எனக்கு மாமனாராச்சு. உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் நான் பாக்குறேன். அது மட்டும் இல்ல, உங்க பிள்ளை ராத்திரி ஒரு கனவு கண்டிருக்காரு. அவர் கட்டாயப்படுத்தி நீங்க சிங்கப்பூர் கூப்பிடுறீங்களா? அவர் வரமாட்டேன்னு சொன்னாரா? நீங்க துப்பாக்கியை காமிச்சு சுட்டுடுவேன்னு மிரட்டுறீங்களா? உங்க கையில அந்த துப்பாக்கியை நான் வாங்கி உங்களை சுட்டதாகவும் நீங்க சுருண்டு கீழே விழுந்ததாகவும் கனவு கண்டிருக்காரு மாமா. அப்பாவை பத்தி இப்படி பிள்ளை கனவு கண்டா ஏதாவது ஆபத்து வரும்னு சொல்லுவாங்க.
சும்மா இருமா. மாமா கொஞ்சம் சொன்னா கேளுங்க மாமா. சக்தி, என்ன நீ சுடுற மாதிரி தானே அவன் கனவு கண்டான். அது நடக்காத விஷயம்தான். வேற யாராவது சுடுற மாதிரி கனவு கண்டிருந்தா நீ பயப்படுறதுல அர்த்தம் இருக்கு. அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லம்மா. நான் வாக்கிங் போயிட்டு வந்துடுறேன். அப்பா நில்லுங்க. ஏன்பா சக்தி தான் சொல்லுதுல்ல, ஒரு நாள் வாக்கிங் போகாம இருக்கலாம்ல. இத பாருப்பா, நான் வாக்கிங் போலனா இன்னைக்கு பூரா நான் ஏதோ இழந்த மாதிரி ஆயிடும். தினம் வாக்கிங் போறது என் ரத்தத்திலே ஊறி போனதுடா. அப்போ ஒண்ணு செய்யுங்க, இவரையும் உங்க கூட கூட்டிட்டு போங்க. எனக்கு எதுக்குமா செக்யூரிட்டி? நானே போய்க்கிறேன். ஐயோ நான் போயிட்டு வந்துடுறேன். தைரியமா இருங்க. மாமா, ம்? ஆனா ஒரு விஷயம், உங்க அப்பா ரொம்பவே மாறிட்டாரு. ம்.
இவனை சுத்தி ஒரே கூட்டமா இருக்கு. என்ன பண்றது? இவன் பெரிய கோடீஸ்வரன். இவன் கிட்ட நாம பேரம் பேசினா என்ன? நீங்க நாளைக்கு காலையில வாக்கிங் வரும்போது ஞாபகப்படுத்துங்க. நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். வணக்கம் சார். ஆ. வணக்கம். வணக்கம். நீ யாரு, என்ன வேணும்? நமக்குள்ள ஒரு சின்ன டீலிங் வச்சுக்கலாமா? டீலிங்கா? நீ யாருன்னு எனக்கு தெரியாது. நம்ம 2 பேருக்குள்ள என்ன டீலிங்? சம்பந்தம் இல்லாமையா நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, என்ன சொல்லு. நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? உன்னை போட்டு தள்ளுறது. சைலண்டா இரு. ஏதாவது பண்ண அப்படியே போட்டுருவேன். ஏய், இங்க பார். உன்னை போட்டு தள்ளுறதுக்கு நான் பெரிய அமௌண்ட் பேசியிருக்கேன். நீ பெரிய கோடீஸ்வரன். அதை விட அதிகமான அமௌண்ட் நீ கொடுத்தா உன்னை விட்டுட்டு அவங்கள போட்டு தள்ளுற. டீலிங்க்கு என்ன சொல்ற? நில்றா, நில்லு. நில்றா, நிக்க போறியா இல்லையா? நெச்சில சுற்றுவேன். வேணாம், உன் டீலிங்க்கு நான் ஒத்துக்கிறேன். சொல்லு, என்ன உன் டீலிங்? டேய், நான் உன்னை நம்ப தயாரா இல்லடா. உன் கூட பிறந்த தங்கச்சே உன் உயிருக்கு உழ வச்சுட்டா. யார் இவன்? ஏரியாவுக்கு புதுசா இருக்கு. கன் எடுத்து வர்றான். போய் பாப்போம். ஐயோ சார்,
என்னப்பா இது பட்ட பகல்ல ஆள் நடமாட்டோல பதில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குப்பா. ஆள் யாருன்னு தெரியலையே. யாராவது போலீஸ் போன் பண்ணுப்பா. ஆ, ஆ, ஆ.